இதய நீளத்தில் களைகள் வந்து கலந்த போதும் கருணை கொண்டு பொறுத்திருந்தார். அவசரமாய் தீர்ப்பளிக்க அன்பின் வழியில் நடத்துகின்றார். அறுவடை நாளில் நீதி செய்வார். ஆண்டவர் வாக்கு மாறாததே. அறுவடை வரை வளர விடுவார். ஆண்டவர் அன்பால் காத்திடுவார். நல்ல விதையை விதைத்தவரே நம்முள் என்றும் வாழ்ந்திடுவார். கடுகு விதையோ சிறியதென்றும் காலம் சென்றால் மரமாய் நிற்கும். விண்ணரசின் வல்லமையும் வியப்பாய் இன்று வளர்ந்து நிற்கும். புளிப்பு மாவின் மறை செயல் போல் புதுவாழ் மாற்றம் உள்ளம் எங்கும். இறையருள் வந்து நிரம்பும் வேளை இருள் அனைத்தும் அகன்றிடுமே. அறுவடை வரை வளர விடுவார். ஆண்டவர் அன்பால் காத்திடுவார். நல்ல விதையை விதைத்தவரே நம்முள் என்றும் வாழ்ந்திடுவார். களைகள் சூழ்ந்த உலகமிதிலும் கைவிட மாட்டார் ஆண்டவரே. பொறுமை கொண்டு அழைக்கின்றார். பரலோக வாழ்வை அளிக்கின்றார். நேர்மை விதைகள் விளைந்திடட்டும். நேசம் உலகில் பெருகிடட்டும். கதிரவன் போல ஒளி வீசிட கிறிஸ்துவின் மக்கள் எழுந்திடட்டும். அறுவடை நாள் வரும் நிச்சயம். ஆண்டவர் நீதி நிலை நிற்கும். நல்ல விதைகள் கனியளிக்கும். நாதரின் ராஜ்யம் மலர்ந்திடும். அறுவடை வரை வளர விடுவார். அன்பினால் நம்மை காத்திடுவார். கதிரவன் போல ஒளி வீசுவோம். கிறிஸ்துவோடு என்றும் வாழ்வோமே. ஜூலை மாதம் 19ஆம் தேதி பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம்.
அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாரருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலையே என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.